ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்சலா குட்டி சேனல். எங்கள் அம்மாட்ட குலோப்ஜாம் கேட்டிருந்தேன். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஜீரா செஞ்சுட்டேன். ஜீரா ரெடி ஆயிடுச்சு. அதான் மாவு உருட்டிகிட்ருக்கேன். ஏற்கனவே தீபாவளிக்கு செஞ்சதெல்லாம் காலியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி எனக்கு குலோப்ஜாம் செஞ்சு கொடுமானுச்சு. அதான் செஞ்சிட்ருக்கேன். உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இதில் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் எங்கள் பாப்பா உருட்டுச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் நான் உருட்டினேன். வாங்க, ஆயில் போட்டிருக்கேன். நம்ம இப்போ குலோப்ஜாமை வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரா எப்போவுமே வெது வெதுன்னு போட்டால் தான் குலோப்ஜாம் உடையாமல் வரும். அதனால் ஃபஸ்ட்டே ஜீரா வச்சு ஆற வச்சுட்டேன் நான். என் பொண்ணு எப்போ நான் வறுப்பேன்னு ஆவலாக இருக்கிறா. இப்போ அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது. இது போட்டோன்னே அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுக்குவோம். அப்போ தான் நல்லா வேகும். டைட்டாக கிண்டி இப்போ பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. தீபாவளிக்கு நான் 2 பாக்கெட்டு செஞ்சேன். அப்போ சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக 2 உருண்டை பெருசு பெருசாக உருண்டையை உருட்டிட்டேன். அதனால் சரியாக உள்ளே வேகவே இல்லை. இந்த வாட்டி சின்னதாகவே உருண்டை பிடிச்சிருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அதில் ஜீரா ஊற்றிக்குவோம். மேலே ஜீரா நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். இப்போ ஜீரா ஊற்றியாச்சு. ஆறட்டும். ஒரு 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் கழிச்சு ரெடி ஆயிரும். வாங்க பார்க்கலாம். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இப்போ வாங்க குலோப்ஜாம் ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, உடையாமல் வந்திருக்கு. என் பொண்ணு டேஸ்ட் பண்ண போகிறான். சூப்பராக இருக்குமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.